சீர்காழியில் பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சுவாமி தரிசனம். விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் உண்டு, ஆனால் அது வாக்காக மாறாது என பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தார். அவர் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாத திருநிலைய ஆயகி அம்மன் சுவாமி சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டார். இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது: திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாருடனும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தாவேகா குறித்து கிறிஸ் சோடாங்கர் தெரிவித்த கருத்து குறித்து கேட்டதற்கு, விஜய் பிரபலமான நடிகர், அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் உள்ளது. அந்த ரசிகர் கூட்டம் ஆதரவாக கூட்டுறவாக மாறலாம். அந்த ஆதரவு கூட்டம் வாக்கு சீட்டாக மாறுமா அப்படின்றது கேள்விக்குறியாக உள்ளது என பதிலளித்தார். பேச்சுவார்த்தையில் இரண்டு தரப்பும் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். திமுக நடத்தப்படும் பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்பதுதான் எனது நம்பிக்கை என தெரிவித்தார். நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் உள்ளோம். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறோம் என விரும்புகிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என தெரிவித்தார். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். என்னுடைய விருப்பம் என்பது வேறு, எது நடைமுறை என்பது வேறு. இன்னைக்கு டெல்லியில சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் அடுத்த தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது. அதுல செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு இல்லைங்கிறாங்க. தெரியாது எனக்கு என்ன கூட்டம் நடக்குதுன்னு டெல்லியில தெரியாது. உங்களுக்கே தெரியும், நான் சீர்காழியில இருக்கேன். எனக்கு எப்படி டெல்லியில கூட்டம் நடக்குது தெரியாது. ராகுல் காந்தியுடன் ஆதரவு பேச்சுவார்த்தை தகவல் வந்திருக்கு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யாருடனும் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு அது நடக்கும். இப்ப தாவேக்கு குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு கிறிஸ்தவங்க சொல்லியிருக்காரு. அதை பத்தி நானும் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேனே. அவங்களுக்கு ஒரு பிரபலமான நடிகர்,
அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமாக மாறலாம். அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு வங்கியாக மாறலாம். ஆனால் அந்த வாக்கே வந்து சீட்டா மாறுமான்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் சொல்லுவேன். தொகுதி பங்கீடு சம்பந்தமா வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு கேட்குது? தொகுதி 25 சீட்டுக்கு மேல அதை வந்து நான் வந்து குழுவில் இல்லை. அதை வந்து இங்க வந்து பேச முடியாது. அங்க யார் அதிகாரப்பூர்வமா அங்க செல்கிறார்களோ அவர்கள் வந்து அங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடக்கிற பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு எட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதுதான் எங்களோட நம்பிக்கை. தொகுதி பங்கீடு உடன்பாடு இல்லைன்னாக்கா என்ன உங்களுடைய நிலைப்பாடு? அதுக்கப்புறம் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பும் உடன்பாடு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு இப்ப தாவேகா, காங்கிரஸ், ராமதாஸ், சசிகலா இப்படி ஒரு கூட்டணி அமைய போறதா சொல்றாங்க. அதை பத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க வந்து இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் வெற்றிகரமான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வம் பேச்சுவார்த்தை நடத்தி. இன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு உங்களுடைய அப்பா வந்து திமுக போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் 12:30 ஆகலையே. எதுக்காக போறாங்க? என்ன விஷயத்துக்காக போறாங்க? நீங்களே கேள்வி கேட்கறீங்க, நீங்களே பதில் சொல்றீங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன்? அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ராகுல் காந்தி ஒப்புதலுடன் பேச்சுவார்த்தை சொல்றேன். அதிகாரப்பூர்வம் சொன்னாலே கட்சியின் அதிகாரப்பூர்வமா தானே பேச்சுவார்த்தை நடத்துவோம். அது செல்வ பெருந்தகை பங்கேற்கலையே சார். நான் சொல்றேனே, இது வந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மட்டும்தான் நடத்துகிறார். சிதம்பரம் மட்டும்தான் இதுல அது எனக்கு தெரியாது. யாரெல்லாம் போறாங்க, யார் போகலாம் எனக்கு தெரியாது. எனக்கு நிஜமாவே தெரியாது. எனக்கு தெரியாது. ரைட்டா, தேங்க்யூ. 12:30 மணிக்கு முன்னாடியே கேள்வி கேட்டீங்கன்னா